நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்றோம், நம்ம தான் வந்துட்டு டைரக்ஷனும் பார்க்கணும், அட் த சேம் டைம் ஆக்டிங்கும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்னும்போது எப்படி இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணீங்க? இல்ல ஆக்சுவலி இது நானே எதிர்பார்க்கல. ஆக்சுவலிட்டா நான் நடிகனா தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு 25 வருஷமா நடிகனா நான் வாய்ப்புகள் தேடிட்டு இருந்தேன். பட் எங்கேயுமே வாய்ப்புகள் கிடைக்கல. நிறைய இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டே நம்மள நிறைய, ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் 99% ஃபேக்காக தான் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடந்து வரணும். நான் பணம் கொடுக்க மாட்டேன்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். நான் யார்ட்டையுமே கொடுத்து ஏமாறலையா? யார்கிட்டையும் கொடுக்கல. ஓகே. ஆனா எல்லா இடத்துலயும் போற இடத்துல எனக்கு டைம் வருட கணக்கில் இத்தனை வருடங்கள் வேஸ்ட் ஆனதுமே இந்த ஒரு 99 ஃபேக்னு சொல்றோம் இல்லையா, அவங்களால தான் எனக்கு இத்தனை வருடங்கள் கடந்தது. அந்த இண்டஸ்ட்ரியில வந்த பிறகு அது பிறகு சூழ்நிலையில் பார்க்குறோம், ஒரு ஏஜ் ஆகுது. ஆமா. இதுக்கு மேல லைஃப் செகண்ட் ஆஃப் தானே, ரெண்டாவது தானே. எஸ் சார். இதுக்கு மேல இன்னொரு செகண்ட் ஆஃப் தான் வாழ போறோம். அப்போ ஒய்ஃப் கிட்ட குழந்தைகிட்ட கேட்கும்போது இல்ல நான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைப்பட்டிருக்கிறேன் அதுக்கான ஒரு தெரியுது, நீங்க எமோஷனல் ஆகும் போதே தெரியும். ஓகே. அப்ப நம்ம அந்த வழிகளை சொல்லும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என் மகள்களுக்கு தான் அதை பெரிய நன்றி சொல்லணும். அப்போ ஏன்னா இப்போ எப்படி சொல்றேன்னு தெரியல, அவங்களை பேசினா ஒரு மாதிரி ஆகுது. பட் அவங்க தான் அப்பா பண்ணுப்பா பார்த்துக்கலாம்ப்பா, என்னம்மா நான் சம்பாரிச்சு, ஏன்னா மொத்தம் சம்பாரிச்சதும் அவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். பட் அவங்களுக்கான சேவிங்ஸ் தான் அது. எப்படிம்மா அப்படின்னும் போது கொடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா, என்னப்பா நீ பண்ணுப்பா.